ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், விடியலை தேடுவோம் சுவிசேஷத்திலே 5 சாராம்சங்களை கொண்ட சுவிசேஷம் என்று நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இதிலே தேவன் மனிதனானார், மனிதனாய் அவர் எப்படி பிறந்தார் என்பதை குறித்து தியானித்தோம். அவர் மனிதனான முக்கியத்துவத்தை குறித்து தியானித்தோம். அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு இன்னும் ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அவர் மனிதனானார், மேன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லலாம். என்னை புரிந்து கொள்வதற்காக, அல்லது இப்படி சொல்லலாம், இப்போது நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, அமெரிக்க வாழ் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், அந்த அமெரிக்க வாழ் பெண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்தீங்கன்னா அது உடனே செருப்பு போட்டே வீட்டுக்குள்ளே வரும். நம்ம செருப்பு வெளியே கலட்டி போட்டு வருவோம். அப்போ என்ன சொல்லுவோம், இல்லைம்மா உள்ள செருப்பு போட்டு வரக்கூடாது, செருப்பை வெளியில் போடு அப்படிங்கும். அந்த பொண்ணு சொல்ல, இல்லை எங்கள் ஊரில் செருப்பை போட்டு தான் வருவோம் அப்படின்னு சொல்லும். நீங்கள் உடை இப்படி தான் நாகரிகமாக எங்கள் ஊர் பிரகாரம் நீ ஒரு சேலையோ இல்லை சுடிதாரோ நீ போடணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லும், இல்லை எங்கள் ஊரில் நான் ஷார்ட்ஸ் தான் போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லும். இப்போது உங்களுக்குள்ளே ஒரு சின்ன பிளவு வருது அப்படின்னா, எப்படி உங்கள் கலாச்சாரத்தை அவங்களுக்கு புரிய வைக்கிற நீங்கள் திணறீங்க, அவங்களுடைய கலாச்சாரத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அவங்க திணறாங்க. அப்போது ஒரு கேப். அப்போது இந்த தேசங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கலாச்சார பின்னணியினால் ஒரு புரிதலில் ஒரு விரிசல் உண்டாகிறது. மனுஷன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நான் மனுஷனாக இருக்கிற என்னுடைய இதை எப்படி தேவன் புரிந்து கொள்வார் அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருங்கிறத மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியல. இதை நம்ம ரொம்ப அழகாக எங்கே பார்க்கலாம்னா, யோபுடைய சரித்திரத்தில் பார்க்கலாம். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் புலம்பும் பொழுது இப்படி சொல்கிறார் ஒரு வசனம். யோபு 9வது அதிகாரம் 32வது வசனத்தில் யோபுடைய கதை நமக்கு தெரியும். அவர் சொல்கிற ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்களேன். நான் அவருக்கு பிரயுத்தரம் சொல்கிறதற்கும் நாங்கள் கூடி நியாயத்திற்கு வருகிறதற்கும் அவர் என்னை போல மனுஷன் அல்லவே. அவர் மனுஷனாக இருந்தால் நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கோம். அவர் தான் கர்த்தராச்சே, அவர் தான் தேவனாச்சே, நான் சொல்கிறது எங்கே அவருக்கு புரிய போகுது, என் பிரச்சனை எங்கே அவருக்கு புரிய போகுது, பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க, சொத்து சுகம் எல்லாம் போயிடுச்சு, அவருக்கு எப்படி புரியும் அப்படின்னு யோபு அங்கலாய்க்கிறார். அடுத்த வசனம் சொல்கிறாரு, எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. ஒரு மனுஷனாக என் பிரச்சனையை புரிஞ்சுக்கிறதுக்கும் தேவனா அவர் என்ன எதிர்பார்க்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் எங்கள் 2 பேருக்கும் சொல்லக்கூடிய ஒரு மீடியேட்டர் இல்லையே. நடுவில் ஒருத்தர் இருந்து மனுஷன்னா இப்படித்தான், தேவன் தான் இதை எதிர்பார்க்குறாரு. ஒரு அமெரிக்க கலாச்சாரமும் ஒரு இந்திய கலாச்சாரமும் நன்கு தெரிந்த ஒரு நபரால் தான் இந்த அமெரிக்க வாழ் பெண்மணியை திருமணம் செய்த இந்த நபருக்கும் அந்த பெண்மணிக்கு நடுவில் நின்று மத்தியஸ்தம் பண்ண முடியும். அப்போ மனுஷனா பிறந்த எனக்கு தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருங்கிறதையும், தேவனா இருக்கிற அவருக்கு மனுஷனான என்னுடைய தேவை என்னங்கிறதையும் இந்த 2 பக்கத்தையும் பார்த்த ஒருத்தரால தான் மத்தியஸ்தம் அப்படிங்கிற காரியத்தை செய்ய முடியும். இயேசு மனிதனாக பிறந்தது உங்களுக்கும் எனக்கும் நடுவில் ஒரு மத்தியஸ்தராக இருப்பதற்காகவே அவர் பிறந்தார். 1 தீமோத்தி 2வது அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்கிறது, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. ஒருவேளை நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், என் பிரச்சனை எங்கெங்க அவருக்கு புரியும். இல்லைங்க, அவருக்கு நல்லா புரியும். ஏன் தெரியுமா, அவர் தேவன் மாத்திரமல்ல, அவர் மனிதனாகவும் இறங்கி வந்தார். அவர் 100% தெய்வனாகவும் 100% மனிதனாகவும் நம்ம மத்தியிலே வாழ்ந்தார். உங்கள் கண்ணீர் அவருக்கு நிச்சயம் புரியும், உங்களுடைய கஷ்டம் நிச்சயம் அவருக்கு புரியும். ஏன் நீங்கள் சொல்ல வரக்கூடிய உங்களுடைய உள்ள குமுறல் அவங்களுக்கு புரியும். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலரின் பெருமூச்சை கேட்டு கர்த்தர் மோசே ஆயத்தம் பண்ணுறாரு. எப்போ யோசிச்சு பாருங்கள், இவங்க பெருமூச்சு விட்டாங்களாமா அந்த பிரச்சனைனால, அந்த அப்ரேஷனால். இந்த பெருமூச்சை பார்த்து தேவன் ஒரு மிகப்பெரிய மெகா பிளானையை கிரியேட் பண்ணுறாரு. பெருமூச்சை கூட அவரால் புரிஞ்சிக்க முடியும்னா, இன்றைக்கி நீங்களும் நானும் கோத்ரூ பண்ணுற எல்லா சேலஞ்சஸையும் அவரால் புரிந்துக்க முடியும். எபிரேயரில் வாசிக்கும் பொழுது 4வது அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லுது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் இப்படி யோசிக்கலாம், இந்த தப்பு பண்ணிட்டேன்,
நான் ஆண்டவருடைய பிள்ளை தான், ஆனால் இப்படி வழி விலகிட்டேனே, இந்த குற்றத்தை செய்துட்டேனே, என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா, இந்த பலவீனத்தை குறித்து நான் எப்படி விலக்கி சொல்லுவேன்? இல்லை இல்லை, அந்த பலவீனம் அவருக்கு நல்லா புரியும். ஏன்னா வசனம் சொல்லுது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் இல்லை, பரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு தேவனை விட்டு பின்விலகி போயிட்டீங்களா? இல்லை ஆண்டவரை விட்டு இந்த தப்பு பண்ணிட்டேன் அதனால் நான் சர்ச்சுக்கு போகலை? இல்லை இல்லை இல்லை. பாவம் செய்தவுடன் ஓட வேண்டிய முதல் இடம் தேவனுடைய சமூகம் மாத்திரமே. கிறிஸ்துவை விட்டால் இந்த பாவத்திலேருந்து காப்பாற்றுறதுக்கு உங்களுக்கு யாருங்க இருக்கா? உங்களுடைய பலவீனம் அவருக்கு புரியும். யூதாஸுக்கும் பேதுருவுக்கும் இருக்க வித்தியாசம் அதுதான். யூதாஸ் ஒரு முறை தேவனை காட்டி கொடுத்தான், பேதுரு 3 முறை இயேசுவை மறுதலித்தார். ஆனால் அந்த யூதாஸ் என்ன பண்ணார்? தேவாலயத்துக்கு வந்தார். ஆனால் வந்தவர் காசை தேவாலயத்தில் வீசி எறிஞ்சிட்டு எந்த தேவாலயத்தில் தங்கி இருக்கணுமோ அந்த தேவாலயத்தை விட்டு அவர் வெளியில் போனார். அவருடைய முடிவு என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் பேதுரு யோவான் 21வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம்ல, தேவனோடு கூட ஒரு சந்திப்பு. 3 முறை மறுதலித்தவர் தான். என்னை நேசிக்கிறாயா, என் மீது அன்பாக இருக்கிறாயான்னு கேட்ட உடனே, என்னால் அகாப்பே மாதிரி அன்பாக இருக்க முடியாது, நான் விழுந்து விழுந்து போகிறவன் தான், உமக்கே தெரியும் 3 முறை மறுதளிச்சிட்டேன், ஆனாலும் நான் உண்மை நேசிக்கிறேன், உண்மை ஃபிலியோ பண்ணுறேன், உண்மை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இன்றைக்கும் தேவன் உங்களிடத்திலிருந்து என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? எனக்கு பாவம் செய்த உடனே, தவறு செய்த உடனே என்னை விட்டு நீ ஓடி போகணும் இல்லை, தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு நீ வா. எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம் எப்படி சொல்கிறது? ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, மனிதனாக அவர் பிறந்ததினாலே நம்முடைய பலவீனத்தை அவர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை தவறிட்டீங்களா, ஒருவேளை பாதை விலகிட்டீங்களா, இப்போவும் அவர் உங்களுக்கு 2 கரம் நீட்டி உங்களை தேடி அழைக்கிறார். இப்போவும் நீங்கள் தைரியமாக கிருபாசன தண்டத்துக்கு வரலாம். யூதாஸ் போல வழி விலகி தேவாலயத்தை விட்டு போகாதீங்க. தேவாலயத்திலும் பெரியவராயிருக்கிற இயேசுவை தேடி வாங்க. அவர் ஒருவரையும் அவர் தள்ள மாட்டார். ரோமர் 8வது அதிகாரம் 29-30 நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவர் எவர்களை முன் குறித்தாரோ, எவர்களை முன் அறிந்தாரோ, எவர்களை அழைத்தாரோ, எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஒருத்தரும் மிஸ் ஆகலை. உங்களை அவர் மிஸ் பண்ணவும் அனுமதிக்கலை, உங்களை நீங்கள் மிஸ் பண்ணவும் அவர் விரும்பலை. உங்களை அழைக்கிறார். தேவன் மனிதனானார் நம்மை புரிந்து கொள்வதற்காக. உங்களுடைய கஷ்டமும் உங்களுடைய சூழ்நிலையும் தேவனுக்கு நன்றாய் புரியும். மனிதனை தேடி போகாதீங்க. யூதாஸ் மனிதனை தேடி போனான், ஆனால் பேதுரு தன்னை தேடி வந்த இயேசுவை, அவருடைய வேலையை செய்ய தயாராகிட்டான். உங்களையும் தேவன் அவருடைய பணி செய்ய அவர் தேடி வந்திருக்கிறார். ஒப்பு கொடுப்போம், நாம் செபித்து முடிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒருவேளை எங்களுடைய குற்றங்கள் குறைவுகளினால உம்மை விட்டு ஆண்டவரே பிரிந்து போகக்கூடிய நிலைமையில் யார் இருந்தாலும் ஆண்டவரே, நீர் ஒருவரையும் தள்ளாத நேசர் என்பதை உணர்ந்தவர்களாக, அதை அறிந்தவர்களாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு சகோதர சகோதரியை நீர் தொடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய இருதயத்திலே கிரியை செய்யும் பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும். உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.